உள்ள தமிழர்களுடைய வாழ்வுரிமையும் வேல்முருகன் அவர்களையும் பிரிக்கவும் முடியாது. இவர் நம்முடைய பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை தலைவர் எம்எல்ஏ டி வேல்முருகனை அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வாகனங்களுக்கு சுங்கம் வசூலிக்கிறதுக்கு எதிராக போராட்டியதில் மிக முக்கியமானவர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள். கூப்பிட்ட மாதிரி அனைவருக்கும் வணக்கம். கடல் கடந்து எமது தாய்மண் தமிழ் மண்ணிலிருந்து அமெரிக்கா நாட்டில் எமது உறவுகளை, குடும்பத் தலைவர், தலைவி, குழந்தை செல்வங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரோடு அகமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு உங்களை எல்லாம் காண்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அந்த வகையில் மெட்ரோமேக்ஸ் தமிழ்ச்சங்கம் டலாஸ் தலைவர் சதீஷ் மற்றும் செயலாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட அலுவலக நிர்வாகிகள், வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பேரவை விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த என்னை இங்கு அழைத்தமைக்காக முதலில் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் அத்தனை நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொண்ட தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் அண்ணன் அறிவுமதி, நம்முடைய தமிழ்கேள்வி செந்தில்வேல், நம்முடைய தமிழிசை ஐயா உள்ளிட்ட இங்கு வருகை உங்களோடு உரையாடிய அந்த பெருந்தகைகளுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து, நான் மேடையில் பேசுகின்ற பேச்சாளன் அல்ல, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அதைவிட எனக்கு பெருமை, எங்கெல்லாம் தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறதோ, மறுக்கப்படுகிறதோ, அங்கு சாதியாய், மதமாய், கட்சியாய் பிரிந்து கிடக்கிற எமது தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து எம்மை ஆளுகிற அரசுகளிடம் அந்த உரிமைகளை மீளப் பெறுவதற்காக களம் காணுகின்ற, களத்தில் நிற்கின்ற, போராட்ட களத்தில் இருக்கின்ற ஒருவன். ஆதலால் நான் அரசியல்வாதி, சட்டமன்ற உறுப்பினர், இதையெல்லாம் காட்டிலும் மக்களோடு மக்களாக, மக்களின் உரிமைகளுக்காக நின்று போராடுகிற ஒருவன் என்று சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் மெட்ரோமேக்ஸ் தமிழ்ச்சங்கம் என்னை இங்கு அழைத்து இங்கு நூற்றுக்கணக்கான எனது உறவுகளுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமிதத்தோடு உங்களோடு ஒரு சில செய்திகளை கலந்து விடைபெற விரும்புகிறேன். எங்களர் தமிழ்கவி, பாவலர், பாடல் ஆசிரியர், பல்வேறு தமிழ் சமூகத்திற்காக பணியாற்றி வருகிற அறிவுமதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆக எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, இவ்வளவு தூரத்திலிருந்து இங்க நம்முடைய தமிழர்கள் எமது தாய்மொழி தமிழை மறக்காமல் இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு அவற்றை சொல்லித் தருவதற்காக இங்கு இருக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள், தமிழ் அறிஞர் பெருமக்கள், தமிழின்பாது மாறாத பற்று கொண்ட பல்வேறு தன்முனைப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த அமெரிக்கா நாடு முழுவதும் தமிழ் பள்ளிகளை தொடங்கி அதனூடாக நமது பிள்ளை செல்வங்களுக்கு தமிழ் கற்பித்தல் என்பது மிகவும் பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய கலைகளை நம்முடைய தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறைக்கு, வணக்கம் வாங்க, அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதற்காக நம்முடைய இசையின் மகத்துவம் பெற்ற இது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற மாமனிதர்களை அழைத்து இசை நிகழ்வுகளை நடத்துவதும், இங்கே யோகா உள்ளிட்ட தமிழுடைய பாரம்பரிய பயிற்சி, யோகா பயிற்சி முறையையும், அதுபோன்று பல தமிழ் சமூகத்தின் பல்வேறு பெருமைகளை அமெரிக்காவில் வாழ்கின்ற நமது உறவுகள் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துவது, அதை சொல்லித் தருவது, அதை உயிர்ப்போடு வைத்திருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. நான் கூட தமிழ்நாட்டில் இருக்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன், அமெரிக்கா போயிட்டு நம்ம மொழியும் மறந்துடுவான், இனத்தையும் மறந்துடுவான், நாட்டையும் மறந்துடுவான். அதுவும் இந்த தலைமுறை எல்லாம்
அமெரிக்கர்கள் இல்ல மற்ற நாட்டை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாய் தந்தை நம்முடைய சொந்த நிலம் மண் இவற்றையெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு பெரும் கவலை இருந்தது. அது ஆனால் நடைபெறாமல் இல்லை. ஆனால் அது அங்கொன்று இங்கொன்றுமாக நடைபெறுகிறது. அதனால் இங்கு வந்திருக்கின்ற இளைய தலைமுறையிடம் நம்முடைய வேர் தமிழ்நாடு, நாம் தமிழர். ஆதலால் நம்முடைய வேரை மறக்காமல் உங்கள் அனைவரையும் கைகூப்பி வேண்டுகிறேன். ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்கள் தாய் கிராமத்திற்கு வந்து உங்கள் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி, உறவுகள், பங்கும் பங்காளிகள் அனைவரும் மாமன், மைத்துனர், தாய் மாமன் போன்ற உறவுகளை சந்தித்து நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து சமூகத்தில் மேன்மிக்க ஒரு இடத்திற்கு கொண்டு வருகின்ற உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கும் அந்த உறவுகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். காரணம், நான் தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே நம்முடைய தமிழர்களை நான் பார்த்தேன். அவர்கள் தங்கள் மகன் மகள்களை உறவுகளை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவர்கள் ஒருவருக்கு கூட தமிழ் தெரியவில்லை. அவர்கள் தாத்தா, அவருடைய அப்பா, அவர்கள் கூட தனது சொந்த பெயரை கூட மறந்து விட்டார்கள். நம்மூரில் இருக்கிற சாதி பெயர்களோடு தான் அந்த நாட்டில் வாழ்கிறார்கள். எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு தலைமுறை தான், இரண்டாவது தலைமுறை ஒரு 50 ஆண்டுக்குள்ளாகவே நம்முடைய மொழியை மறந்திருக்கிறார்கள். சொந்த ஊரை சொல்லுங்கள் என்று சொன்னால் மயிலாடுதுறை என்று அவர்களுக்கு வர மறுக்கிறது. உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் வாழ்கின்ற நீங்கள் அப்படி தாய் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற எங்களை வருத்தப்படாமல், நான் நம்முடைய வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை பார்த்தேன். நம்முடைய கரகாட்டத்தில் தொடங்கி நம்முடைய காவடி ஆட்டம் வரையிலும், ஒயிலாட்டத்தில் தொடங்கி நம்முடைய கம்பு சுற்றுதல் என்று சொல்லக்கூடிய, கோட்டிப்புல் அடிப்பது என்று சொல்லக்கூடிய எல்லாம் நான் சில குழந்தைகளோடு குடும்பங்களோடு பேசுகின்ற போது வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களில் நம்முடைய இளைய தலைமுறைக்கு அதை பயிற்றுவித்திருக்கிறீர்கள். நம்முடைய டாக்டரேட், எம்எட், பிஹெச்டி என்று அமெரிக்காவின் உயர்ந்த படிப்புகளை படிக்கின்ற பிள்ளை செல்வங்கள் கூட இங்கு பறையிசை அடிக்கிறார்கள். எனக்கு கூட அதை பார்த்த உடனே ஒரு எண்ணம் வந்தது. தமிழீழ மண்ணில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் உலக நாடுகளில் தமிழுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக அங்க ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய போது தமிழர்களின் வேர் காக்கப்பட வேண்டும், தமிழர்களுடைய இசை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் அறிவுமதி அவர்களிடத்தில் தகவல் சொல்லி எனக்கு ஒரு 100 பறை இருந்தால் தமிழ்நாட்டிலிருந்து வாங்கி அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்களாம். 24 மணி நேரமும் குண்டுகளுக்கும், ராக்கெட் லாஞ்சர்களுக்கும், ஏவுகணைகளுக்கும், ஆட்லரி பீரங்கிகளுக்கும் முகம் கொடுக்கிற புலிகளை பறையிசை அடிக்க களத்தில் பயிற்றுவித்த தலைவன் பிரபாகரன் என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது ஈழத்து உறவுகள் தங்கள் பண்பாட்டு விடயங்களை அவர்கள் பரதநாட்டியத்தில் தொடங்கி தமிழீழ மண்ணில் எத்தனை கலைகள் இருக்கிறதோ தமிழுடைய தொன்மை வரலாறு அத்தனையும் அந்த இளைய தலைமுறைக்கு சொல்லித் தருகிற ஒரு பாங்கை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதுபோன்று என் தமிழ் சமூகம் இன்னைக்கு உலகத்தின் பூமி பந்தில் உலக நாடுகளில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லலாம். நான் கூட தங்கியிருந்தேன் என்னுடைய அருமை நண்பர் ரவி அவர்களுடைய சகோதரர் அருண் அவர்கள் வீட்டில். அங்கே அவரிடத்தில் கேட்டேன், இங்கே 1000 வீடுகள் இருக்கிறது, சுமார் 500 குடும்பங்கள் நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், அதில் சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், தமிழர்கள் இங்கு குடிசைகளில் வாழவில்லை, தமிழர்கள் இங்கு தீண்டாமை சுவருக்குள் வாழவில்லை, தமிழர்கள் இங்கு சாதி சண்டை இட்டுக் கொள்ளவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை இது போன்ற தமிழ்ச்சங்கங்களில் ஒன்று கூடி நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு இங்கு மனமகிழ்ச்சியோடு மனநிறைவோடு உங்களுடைய கடின உழைப்பில் சுய காலில் நின்று உழைத்து முன்னேறி சொந்த வீட்டோடு, சொந்த காரோடு, வாகன வசதிகளோடு, பிள்ளை செல்வங்களுக்கு 3 வேளை உணவோடு, ஒரு சரியான படிப்பை அமெரிக்க அரசின் துணையோடு அவர்களுக்கு கற்றுவித்து ஒரு சிறப்பானது ஒரு வாழ்வை நம் மண்ணிலிருந்து இங்கு உலகம் முழுவதும் வந்து வாழ்கின்ற என் அனைத்து தமிழ் உறவுகளும் மிகச்சிறப்பாக வாழ்கிறார்கள் என்கிற போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும். முதலில் நமக்கான ஒற்றுமை, நாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ்,
நம்முடைய தாய்மண் தமிழ்நாடு, நாம் அனைவரும் தமிழர்கள். ஆதலால் நம் ஊரில் இருக்கிற அந்த பிணக்குகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், மத ரீதியான பிளவுகள், இதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கடல் கடந்து வந்து நாம் அனைவரும் இந்த தாய்மொழி தமிழ்மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக போற்றப்படுகின்ற நம்முடைய தாய்மொழியால் நாம் ஒன்றாக இணைந்திருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு உறவுகளும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்க, ஒரு சில பேர் கேட்கலாம், ஓராண்டுக்கு ஒரு முறை நாங்கள் குடும்பத்தோட வந்துட்டு வரணும்னாக்கா எங்களுடைய ஓராண்டு உழைப்பு முழுவதும் நாங்கள் விமான பயணத்துக்கு செலவிட வேண்டும் என்று நீங்கள் கருதலாம். விமான பயண கட்டணம் அவ்வளவாகத்தான் அதிகமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு ஈராண்டுக்கு ஒரு முறையாவது. சில பேரை கேட்டேன், நான் போய் 6 வருஷம் ஆகுதுன்னா அப்படின்றாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், எனக்கு 10 வருஷம் ஆகுதுன்றாங்க. நேற்றுக்கு என்னுடைய நண்பர் லண்டன்ல இருந்து வந்தார், இஸ்லாமிய சகோதரர். அவங்க அத்தா அங்க தவறிவிட்டார். ஆனா அவர் விழா ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறார். முக்கியமான விருந்தினர்களை உபசரிக்க வேண்டிய ஒரு சூழல். தன் தந்தை தவறியதற்கு கூட அவர்களால் செல்ல முடியவில்லை. அவர் இங்கு தமிழுக்கு தொண்டாற்றினார். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் கூட நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இங்கே இது போன்ற மாளிகைகளில், இது போன்ற தரமான சாலைகளில், இது போன்ற ஒரு எல்லா வசதிகளும் உள்ள ஒரு நாட்டில், உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாட்டில் நாம் நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த மண்ணில் வாழ்வது